நான் டெய்லர் சித்ரா பேசுகிறேங்க. பாருங்கள், இது ஒரு பஃப் ஸ்லீவ்க்கான உண்டான கட்டிங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு லைனிங் கிளாத்து. இது அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த ஹைட்டு மட்டும் பார்டர் இல்லாமல் ஹைட்டு மட்டும் அளக்கணுங்க. ஹைட்டு மட்டும் பாருங்கள் மார்க் பண்ணுறோம். மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு, அந்த ஹைட்லேருந்து 1/4 இன்ச்சு மொத்தம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். அதுலேருந்து அது வரைக்குங்க. பாருங்கள், இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா பாருங்கள் 6 இன்ச்சு வருதுங்க. அதாவது தையலோடு சேர்த்து 5.5 இன்ச்சு ஹைட்டு, 1/2 இன்ச்சு மேலே கீழே தையலுக்காக 1/2 இன்ச்சுங்க. ஸோ மொத்தமும் 6 இன்ச்சு வருதுங்க அந்த ஹைட்டு. மார்க் பண்ணிட்டோமா? அதை அப்படி ஃபோல்டு பண்ணணுங்க. ஏன்னா ரெண்டு கைக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் அப்படியே ஃபோல்டு பண்ணணுங்க. அந்த ஹைட்டை அப்படியே ஃபோல்டு பண்ணணும். மடித்தோம்னா பாருங்கள் 2 கை கிளாத் ஆச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்கோல், அதாவது சுற்றளவு நம்ம எடுக்கணும். ஆம்கோல் ஹைட் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு 6.5 இன்ச்சு வருதுங்க. 6.5 இன்ச்சு வருது. ஆம்கோலுடைய ஹைட் 6.5 இன்ச்சு வருது. பாருங்கள், மறுபடியும் அளந்து காமிக்கிறேன். 6.5 இன்ச்சு வருதுங்க ஆம்கோல் ஹைட்டு. 6.5 இன்ச்சுங்க. இந்த 6.5 இன்ச்சு ஹைட்டு பாருங்கள், அந்த சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, ஆம்கோல் சுற்றளவுக்கு நம்ம எப்பவும் போல் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆம்கோல் அளவு அந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்று பண்ணணும். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் 2 டைம் அளவு எடுத்திருக்கேங்க. இந்த பஃப் ஸ்லீவுக்கு நம்ம ஆம்கோல் சுற்றளவை 2 தடவை எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6.5 இன்ச்சு, மறுபடியும் ஒரு 6.5 இன்ச்சுங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 2 டைம் அளந்து காமிச்சிருக்கேன். இப்போ இதை 2ஆக மடிக்கணுங்க. அப்படியே பாருங்கள், 2ஆக மடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பீஸ் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கைக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். இது அப்படியே மடிச்சிடலாங்க. இந்த சைடு தையல் வாசி, தையலுக்கு விடுவோம் இல்லைங்களா, தையல் இது 2ஆக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா மொத்தம் தையலோடு சேர்த்து 6 இன்ச்சு வருதுங்க. சரிங்களா? இதில் பாதி 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு எடுத்துங்க. பாருங்கள், இது 6 இன்ச்சு ஹைட்டு. இந்த ஹைட்டு 6 இன்ச்சு. சரிங்களா? இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து 3 இன்ச்சு, அதில் பாதி, அதுலேருந்து பாதி எடுத்துகிட்டு நேராக ஒரு கோடு போடணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பஃப் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பஃப் வைக்கிறோமே அப்படின்ட்டு இந்த மாதிரி நெளிவு இந்த மாதிரிலாம் கட் பண்ண வேண்டாங்க. நேராக ஸ்கேல் வச்சு பாருங்கள், அந்த 3 இன்ச்சுலேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மட்டும் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதான் பஃப் ஸ்லீவுக்கு உண்டான மெத்தடு. பஃப் கரெக்டாக வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோங்க, அங்கேருந்து நேராக கட் பண்ணிடணுங்க. இந்த 6 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு வர வரைக்கும் நேராக ஒரு கட்டிங் பண்ணணும். இது நான் உங்களுக்கு பொறுமையாக தெளிவாக சொல்லித்தரேங்க. ஏன்னா ஒரு டைம் கற்றுக்கிட்டாலும் கரெக்டாக வரணுங்க. அதுக்காக தான் இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்படி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜட்கா அங்கே கட் பண்ணிக்கணும். இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுங்க. சென்டரில் பாருங்கள், இது கட் பண்ணிடணும். கட் பண்ணோம்னா 2 கைக்கு உண்டான கிளாத்து நமக்கு ரெடி. இங்கே ஒரு ஜட்கா போட்டுக்கணும். பாருங்கள், 2 கைக்கு உண்டான கிளாத் வந்துடுச்சுங்க. இதுதான் பஃப் ஸ்லீவ் கட்டிங். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்க, பஃப் வைக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், இது அப்படி பஃப் வைக்கணுங்க. மெயின் கிளாத்து இது மேலே வச்சு இதே அளவுக்கு வெட்டிங்க.